ஓகே, லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ரொம்ப முக்கியம் அப்படின்னா இல்லை மாடுலஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் தென் ஆட் ஃபங்க்ஷன், ஈவன் ஃபங்க்ஷன்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும் கால்குலஸில். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனோட டைப்ஸு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன், many-to-one, and then on-to, into. இது வந்து based on domain and range வச்சு. Then rather என்ன பேசுவாங்க அப்படின்னா composite function and then inverse function. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா என்னன்னா இட்ஸ் அ மேப்பிங் ஆஃப் டூ செட்ஸ் டு நான் எம்டி செட். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ரெண்டு செட்டு வேணும். அதில் ஏபி அப்படின்னு ரெண்டு கொடுத்துருப்பாங்க. இது டொமைன், இது கோ டொமைன். இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்லாம் இமேஜஸ்னு சொல்ல போகிறோம். அதில் சில மேப் ஆகலாம் த்ரீ இமேஜஸ் அப்படி இப்படின்லாம் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? சரி, ஒன்-டு-ஒன் அப்படின்னா இதில் இப்போ 1 2 3 4 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு 6 7 8 9 10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி மேப் ஆகிருக்கலாம். அதாவது இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் மேப் ஆகிருக்கணும். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இஃப் x not equal to y அப்படின்னா f of x not equal to f of y இருக்கும். அதாவது நீங்கள் வந்து இங்கே ரெண்டு வெவ்வேறு நம்பர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 1 3 அப்படின்னு. அது ரெண்டுத்தோட இமேஜ் பார்த்தேன் அப்படின்னா இது ரெண்டும் சேமாக இருக்காதாக்கா, அதோட இமேஜ் மட்டும் சேமாக இருக்கக்கூடாது. சொல்லப்போனால் இப்போ இது ஒன்-டு-ஒன், இப்போ நான் ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன் தான் எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஏபிசி இருக்குது, டிஇஎஃப்ஜி இருக்கு, இப்படி இருக்கு. இது ஒரு ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன் தான். இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஒரு எலமெண்ட்டுக்கு தான் மேப் ஆகிருக்கணும். அது நம்மளோட ரூல் தான், அது நமக்கே தெரியும் ஃபங்க்ஷனோட ரூல் அப்படின்னு. ஆனால் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இதுக்கு வந்து மேப் ஆகக்கூடாது. அதுதான் அல்டிமேட். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 இருக்கு அப்படின்னா இங்கே 2 8 9 இருக்குது அப்படின்னா 1 2க்கு 2 2க்கு 3 8 இது மாதிரி மேப் ஆகக்கூடாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு வெவ்வேறு இமேஜ் ப்ரீ இமேஜ் எடுக்கிறப்ப அதுக்கு சேம் இமேஜ் இருக்கக்கூடாது. புரியுது தானே? ஸோ நம்மளோட டொமைனில் வந்து ரெண்டு எலமெண்ட் எடுக்கணும், வெவ்வேறு எலமெண்ட் எடுக்கணும். ஓகேங்களா? அது கோ டொமைனில் மேப் ஆகும். அது வெவ்வேறு எலமெண்ட் வந்து ஒரே எலமெண்ட்டுக்கு மேப் ஆகக்கூடாது, அதுவுமே வெவ்வேறு எலமெண்ட்டுக்கு தான் மேப் ஆகிருக்கணும். இப்போ 1 2 எடுத்திருக்கேன் அப்படின்னா அது ரெண்டு சேர்ந்து ஒரே எலமெண்ட் மேப் ஆகிடக்கூடாது, ரெண்டு வேறு தனி எலமெண்ட்டுக்கு மேப் ஆகிருக்கணும். லைக் இங்கே பாருங்க 1 2 வேறு ரெண்டு தனி எலமெண்ட் 6 7 மேப் ஆகிருக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா 1-to-1. மெனி-to-1னா அதுதான் ஒரு மெனி-to-1க்கான எக்ஸாம்பிள். நீ வந்து ரெண்டு வெவ்வேறு நம்பர் எடுக்கிற எலமெண்ட் எடுக்கிற, ஆனால் அது இமேஜ் பண்ண அப்படின்னா சேமாக இருக்கு. மெனி எலமெண்ட்ஸ் ஹேவ் சேம் இமேஜ், அதுதான் many-to-one. மெனி எலமெண்ட் ஹேவ் சேம் இமேஜ். ரெண்டு வெவ்வேறு எலமெண்ட் எடுக்கிற அதுக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஒரே இமேஜாக வந்து கொள்கிறது, அதுதான் many-to-one. on-to அப்படின்னா அகைன் 1 2 3 இருக்குது, 4 5 6 இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் பேர்லாம் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த on-to அப்படின்னா இந்த பி, அதாவது கோட் டொமைன் இருக்குல்ல, இதுல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். லைக் இந்த இடத்துல பாருங்களேன், இதில் ஜிங்கிற எலமெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரீ இமேஜே இல்லை. ஆனால் நீ அதை on-to அதனால் சொல்ல முடியாது, இட் இஸ் நாட் on-to. ஆனால் இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கு. ஒரு சிம்பிளாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா கோ டொமைன் ஆஃப் எஃப், இந்த ஃபங்க்ஷனோட கோ டொமைனும் ரேஞ்சும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம on-to ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை மறந்துட்டேன்னா நம்பர் ஆஃப்
1-to-1 function of two sets. ரெண்டு செட்டுக்கு எத்தனை 1-to-1 ஃபங்க்ஷன் இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா NPM. என்னங்கிறது ஆக்சுவலாக அந்த அதே தாங்க A to Bங்க இருக்கும் ஃபங்க்ஷனுங்கிறது. இந்த பியில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு என்ன, ஏல இருக்கிறது M. ஸோ NPM. NPங்கிறது பெர்முடேஷன் வாங்க. பெர்முடேஷன் அப்படிங்கிறது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்காக ஒரு டூல் நம்ம மேத்தமெட்டிக்ஸில் இருக்குது. அது என்ன அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு லைக் எப்படி சொல்கிறது உங்களுக்கு, நான் 5p2 அப்படின்னா 5லேருந்து 2 நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 5 அது கீழே இருக்கிற நம்பரையும். இதே 5p1 அப்படின்னா 5 மட்டும் போட்டுக்கலாம். 5p3 போட்டிங்க அப்படின்னா 5லேருந்து 3 நம்பர் பின்னாடி. 5p4 அப்படின்னா 5லேருந்து 4 நம்பர் பின்னாடி. 5p5 அப்படின்னா 5லேருந்து 5 நம்பர் பின்னாடி போகணும். இதெல்லாம் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் உங்களோட பெர்முடேஷன் ஒரு டெஃபினிஷன் படி இப்படி தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த on2 ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்பர் ஆஃப் on2 ஃபங்க்ஷன் ஆஃப் 2 செட்ஸ். summation -1 the whole power n minus r mcr r power m r varies from 1 to n. ஓகேங்களா? ஆக்சுவலி m சாரி 1 to m ஒரு இடத்துல m கொடுத்துருவாங்க, ஒரு இடத்துல n கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, n தான். இவர் n லைஸ் பிட்வீன் 1 to m. ஆர்டர் ஆஃப் ஏங்கிறது m, ஆர்டர் ஆஃப் பிங்கிறது n. ஓகேங்களா? இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் ஏங்கிறது ஏங்கிற டொமைனோட செட்டுங்க. ஆர்டர் ஆஃப் பிங்கிறது என்னங்க. இந்த n பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து mக்குள்ளே தான் இருக்க முடியும். ஏன்னா கோடொமைன் தாண்டி கண்டிப்பாக இருக்க முடியாது ரேஞ்சால், ரைட்? ஸோ அதனால் அது சொல்லியிருக்காங்க. r = 1 to n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் இந்த எலமெண்ட், ஒவ்வொரு எலமெண்ட்டும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ இந்த MCR அப்படிங்கிறது அது காம்பினேஷன். இது வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ண. இது 5C2 அப்படின்னா 5 வந்து 2 டைம்ஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 லெவல் கீழே வந்துட்டு கீழே வந்து இந்த 1லேருந்து அந்த நம்பர் வரை மல்டிப்ளை பண்ணணும். 5C3னா 5 × 4 × 3 போட்டுட்டு கீழே இந்த 1லேருந்து 3 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கணும். இதுதான் 5C3 5C2. இது ஃபார்முலா கூட இருக்குது சிம்பிளாக. ஏன்னா 100C2 நம்மளால் போட்டுடலாம். ஒருவேளை 100C52 நம்மளால் போட முடியாது, அதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஆல் அபவுட் இட்ஸ் 1 to 1, many to 1 and on2. ஸோ இந்த on2 ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க அப்படின்னா ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த on2 ஃபங்க்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு எலமெண்ட் கூட ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் ஒரு எலமெண்ட் ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்குது, டொமைன் சேமாக இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து இமேஜ் ப்ரீ இமேஜ் இல்லைன்னு அர்த்தம். ஸோ கோடொமைன் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச்னு வந்துச்சு அப்படின்னா, தட் இஸ் இஃப் யுவர் கோடொமைன் இஸ் நாட் ஈக்குவல் டு ரேஞ்ச் அப்படின்னா அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் 4 மேஜர் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பேஸ்ட் ஆன் த டொமைன் அண்ட் த ரேஞ்ச். இப்போ நம்ம பார்க்க போகிறது காம்போசிட் அண்ட் இன்வர்ஸ். ஓகேங்களா? காம்போசிட் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைக் காம்போ அப்படின்னாலே என்ன அப்படின்னா, காம்போன்னு சொல்லுவாங்கல்ல. காம்போன்னு என்ன, சேர்க்கிறது, காம்போவாக இருக்குங்க. அது மாதிரி தான் காம்போசிஷனும் அதே மாதிரி தான். 2 ஃபங்க்ஷனை நம்ம சேர்க்க போகிறோம். 2 ஃபங்க்ஷனை சொல்ல போனால் ப்ராடக்ட் பண்ணுறதும்பாங்க லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில். பட் டிகிரிங்கில் காம்போசிட் அப்படின்னு தான் பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ 2 ஃபங்க்ஷனை தான் நம்ம காம்போசிட் பண்ண போகிறோம், அதாவது ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு 2 ஃபங்க்ஷன் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் f is a function from a to b and g is a function from some b to c. இது மாதிரி தான் ஆனால் ப்ராடக்ட் பண்ண முடியும். ப்ராடக்ட் பண்ணுறதுக்காக காம்போசிட் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, codomain of f is equal to domain of g.
இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். இந்த எலமெண்ட் இந்த செட்டு இந்த செட்டு சேமாக இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்ம ஃபிகர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸாக வரைகிறப்ப இப்படி எழுதுவாங்க. ஏங்கிற ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குங்க, பிங்கிறது ஒன்று இருக்குங்க, சிங்கிறது ஒன்று இருக்குங்க. ஏக்கும் பிக்கும் இருக்கிற ஃபங்க்ஷன் பேர் எஃப், பிக்கும் சீக்கிர ஃபங்க்ஷன் பேர் ஜி. இந்த ஏக்கும் சிக்கும் இருக்கிற ஃபங்க்ஷன் பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் மொத்தம் எஃப் ஜியால் மல்டிப்ளை பண்ணலாம். எஃப்ஓஜி இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிடுவேன். ஜி ஆஃப் எக்ஸுங்கிறப்ப இங்கே ஆக்சுவலாக இப்போ நான் இந்த டயக்ராம் எதுக்கு வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா ஜிஓஎஃப்க்கு வரைஞ்சிருக்கோம். அது என்ன அப்படின்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபஸ்ட்டு எஃப்க்கு நடக்கும். ஓகேங்களா? எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் நடக்கும். அதில் இருக்கிற எலமெண்ட்டை வச்சு நான் ஜின்னு ஒன்று போடுறேன். அதுதான் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இதுதான் ஜிஓஎஃப். இல்லைங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எஃப்ஓஜி கொடுத்தாங்கன்னா ஜி ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எஃப் ஃபங்க்ஷன் மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு 2x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து சம்திங் லைக் எக்ஸ் வந்து ஒரு 0,1 கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி ரியல் நம்பர்ஸ்னு கொடுப்பாங்க. பட் 0, 1, 2 நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து உன்னோட எஃப்ஓஜி கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. எஃப்ஓஜினா என்ன? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ அப்போ வந்து நீ ஃபர்ஸ்ட் 0 கொடுங்க. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 0. ஜி ஆஃப் 0ங்கிறது ஜிங்கிற ஃபங்க்ஷனில் நீங்கள் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஜிங்கிற ஃபங்க்ஷனில் 0 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 2 × 0ன்னு வரும். இது என்ன வரும்னா 0ன்னு வரும். எஃப் ஆஃப் 0 எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0 வரும். ஸோ நீ 0வை எடுத்திருக்க, அது எதுக்கு மேப் ஆயிருக்கு அப்படின்னா 0க்கே மேப் ஆயிருக்கு. இப்போ நீ 1 சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. என்ன வரும்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 1 வரும். ஜி ஆஃப் 1 என்னங்க? 2 வரும். ஏன்னா 2 × 1 2 வரும். 2 போடுறப்ப இங்கே 2² 4 வரும். ஸோ 1ங்கிறது 4க்கு மேப் ஆயிருக்கு. இது வந்து எஃப்ஓஜிக்கு. இது ஜிஓஎஃப் அப்படின்னா என்ன? ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 0க்கு போடுறேன் எக்ஸுக்கு பதிலாக. ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 0. எஃப் ஆஃப் 0 என்ன? 0. ஜி ஆஃப் 0 2 × 0 0. இது 1 போடுறேன். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் 1 வரும். எஃப் ஆஃப் 1 என்ன? 1. ஜி ஆஃப் 1 2. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 0 0க்கு மேப் ஆகிருக்கு, 1 வந்து 2க்கு மேப் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம தெளிவாக சொல்லலாம். காம்போசிட் ஆஃப் 2 ஃபங்க்ஷன் இஸ் நாட் காமுடேட்டிவ். அதாவது 2 ஃபங்க்ஷன் எடுத்து நீ இந்த ப்ராடக்ட் பண்ணுறப்ப 2 சைடும் மாற்றி பண்ணால் கூட சேமாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இதுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட காம்போசிட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இன்வர்ஸ்லாம் படிச்சிருக்கோமா? இன்வர்ஸ் எலமெண்ட் லைக் அது ஓகே. இன்வர்ஸ் படிச்சிருப்பீங்க. அடிட்டிவ் இன்வர்ஸ் படிச்சிருப்பீங்க. லைக் அடிட்டிவ் இன்வர்ஸ், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு நம்பரோட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 0 வருதோ அதாங்க அடிட்டிவ் இன்வர்ஸ். இப்போ 5ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் -5, -5ஓட +5. அதே ஒரு நம்பரோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறப்போ 1 வருதோ அதான் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 1 வரும்னா 1/5ஓட வரும். 1/5க்கு பேசுகிறப்போ 5ஓட வரும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எஃப் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனு, இதுதான் இன்வர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து எஃப் இன்வர்ஸ் நொட்டேட் பண்ணுவாங்க. இது எப்படின்னா B to A போகும். ஏன்னா நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக A to Bக்கு போகுமா? ஸோ இது B to Aக்கு போகும். A to Bன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா இது நான் எஃப் வரைகிறேன். இது எஃப்பாக இருக்கும், இது டொமைனாக இருக்கும், இது கோடொமைனாக இருக்கும். ஆனால் இன்வர்ஸுங்கிறப்ப இப்படி பேச போகிறோம். இதுதான் எஃப் இன்வர்ஸ். ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா இந்த சைடு போயிருக்கு. அப்போ எஃப் இன்வர்ஸ்க்கு இது டொமைனாக இருக்கும். ஸோ ஆக்சுவலி இட் இஸ் டொமைன் ஆஃப் எஃப், கோடொமைன் ஆஃப் எஃப். இது டொமைன் ஆஃப் எஃப் இன்வர்ஸ், கோடொமைன் ஆஃப் எஃப் இன்வர்ஸ்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மேப் ஆகணும். ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் மேப் ஆகிடும்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னா என்னவாக இருக்கணும், இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் அது மேப் ஆகிருக்கணும்.
இன்வர்ஸ். ஆனால் இந்த இடத்துல நம்ம கோடொமைன் டெஸ்ட் எல்லா எலமெண்ட்டும் மேப் ஆகிருக்கும்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா கேட்டால் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். வேறு என்ன சொல்லலாம் அந்த இதில் உங்களுக்கு தேவையானது? டெஃபினேஷன் கொடுக்கணும்ல, ரைட். டெஃபினேஷன் பாருங்களேன். ஃபார் எவ்ரி எலிமெண்ட் இன் ஒய் பிலேருந்து ஒரு எலிமெண்ட் ஒய்ன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் இதுக்கு பேர் தேர் எக்ஸிஸ்ட், அதாவது ஒரு எலிமெண்ட் அங்கே இருக்க போகுது. தேர் எக்ஸிஸ்ட் அங்கே இருக்க போகுது. தேர் எக்ஸிஸ்ட் அன் எலிமெண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஒரு பியில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஏல ஒரு எலிமெண்ட் இருக்கும். சச் தட், இதுக்கு பேர் சச் தட். ஓகேங்களா? சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். அந்த ஃபங்க்ஷனில் எஃப் அப்ளை பண்ணுறப்ப என்னோட இந்த எடுத்த எலிமெண்ட்டே கிடைக்கும். இதுதான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷனான டெஃபினேஷன். ஓகேங்களா? சிம்பிள் டெஃபினேஷன். ஃபார் எவ்ரி எலிமெண்ட், நீ இதில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் எடுக்கிறதுக்கும் கண்டிப்பாக இங்கே ஒரு எலிமெண்ட் இருக்கும். அந்த எலிமெண்ட் எடுத்து எஃப் அப்ளை பண்ணுறப்போ இந்த எலிமெண்ட் கிடைக்க போகுது. நம்ம எடுத்த எலிமெண்ட் கிடைக்க போகுது. இதுதான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். அது எல்லாமே நம்ம நிறைய ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ இதோட நம்ம ஃபங்க்ஷன்ஸ் கான்செப்ட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்குமே நம்ம சால்வ் பண்ணலாம். அதை சால்வ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வேறு கான்செப்ட் போகலாம். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஓகே கைஸ், பாய்.